ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024 எக்ஸாமில் ஜூனியர் அசிஸ்டன்ட் ரேங்கு எப்படி இருக்கும். அதாவது இப்போ கொடுத்துருக்குற வேகன்சிஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, 2600 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, அது இருக்கட்டும். இப்போதைக்கு இருக்கிற வேகன்சிஸ்க்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும், டைப்பிஸ்ட்டுக்கோ ஸ்டெனோவுக்கோ நான் வேறு எதுக்கும் சொல்ல, விஏஓக்கோ அதுக்கு எதுக்கும் சொல்ல. இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஓகேங்களா. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ரேங்க் லிஸ்ட், ரேங்கு எந்த ரேங்க் ஓட்டிலும் கிடைக்கும் இந்த வேகன்சிஸ்க்கு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், பார்த்துடலாம், ஓகேவா. சரி, ரைட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வருது. அந்த எக்ஸாமுக்கு தேவையான கொஷின் பேங்க், அதாவது கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம இன்ஸ்டியூட்டோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், ஓகேவா. ஸோ மேல் 3 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், ஓகேங்களா. 350 rupees தான் ஆல் சப்ஜெக்ட் கொஸ்டின் பேங்க், ஓகேவா. கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் சப்ஜெக்ட் வைஸில் தனித்தனியாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக வந்துடும். டெலகிராம் வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், ஓகேவா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 and 2A, குரூப் 4 2A எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸை விட ஸ்கூல் புக்ஸு தான், ஆனால் பெஸ்ட்டாக படிக்கிறதுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து ஸ்கூல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்லேருந்து தயாரிக்கப்பட்ட புக்ஸு கொஷின் வித் ஆன்சரோடு இருக்கும், ஓகேங்களா. கொஷின் வித் ஆன்சர் டைப்பில் ஃபுல் புக்குமே இருக்கும், ஓகே. ஸ்கூல் புக்கில் பேராகிராஃப் டைப்பில் இருக்கும், அது உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம புக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் அப்படியே, பட் கொஷின் வித் ஆன்சராக இருக்கும். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் சரி, ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சரி பெஸ்ட் புக்ஸாக இருக்கும், ஓகேங்களா. டோட்டலாக 4 புக்ஸ் வரும், ஆல் சப்ஜெக்ட் புக்ஸு, தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸு, ஓகேவா. ஸோ 4 சப்ஜெக்ட் 2400 வரும். இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2050 போட்டுருக்கிறோம். நீங்கள் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். புக்ஸ் வந்து வீட்டுக்கே வந்து உங்களுக்கு ஒரே நாளில் வந்துடும். ஸோ ஆல்ரெடி டெய்லியும் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓகேவா. ஒரே நல்ல புக்கு வீட்டுக்கு வந்துடும், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்கள் நம்ம போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஜேஏனுடைய ரேங்க் லிஸ்ட் தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2600 வேகன்சிஸ் நம்மகிட்ட இருக்குது, ரைட்டா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் நம்ம எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம், ஓகேவா. ஜென்ரல், ஓகே, ஜென்ரல். அதுக்கடுத்து என்னது, பிசி, ஓகேவா. அதுக்கடுத்து எம்பிசி, ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ, ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், ஓகேவா. ஸோ இந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எப்படி இருக்கும், ஓகேவா, அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஜென்ரல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 31% வேகன்சிஸ் நம்மகிட்ட இருக்குது. பிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 26% இருக்குது. அதேமாதிரி எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 20% ஒதுக்கீடு இருக்குது. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 15% ஒதுக்கீடு இருக்குது. அதேமாதிரி எஸ்சிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% ஒதுக்கீடு இருக்குது. எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 1% ஒதுக்கீடு அண்ட் பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% ஒதுக்கீடு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதன்படி நம்ம ஆல்ரெடி சீட்டு நம்ம பிரித்து சொல்லியிருந்தோம் எப்படி வரும் அப்படின்ட்டு, ஓகேவா. ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 806 சீட்டு, ஓகேவா. ஜென்ரலில் வந்து என்னது 806 சீட்டு வரும். ஜேஏ சீட்டு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 689 சீட்டு வரும், ஓகேங்களா. 689 ஜேஏ சீட்டு வரும். எம்பிசியில் பொறுத்தவரைக்கும் 520 ஜேஏ சீட்டு வரும், ஓகேங்களா. 520 ஜேஏ சீட்டு வரும். எஸ்சியில் பொறுத்தவரைக்கும் 390 ஜேஏ சீட்ஸ் வரும், ஓகேங்களா. 390 ஜேஏ சீட்ஸ் வரும். அதேமாதிரி எஸ்சிஏவில் வந்து பார்த்தீங்கன்னா 78 ஜேஏ சீட்ஸ் வரும், 78 ஜேஏ சீட்ஸ் வரும். எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஜேஏ சீட்ஸ் வரும். பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 91 ஜேஏ சீட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2600 ஜேஏ சீட்ஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. சரி, இப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் கொடுக்கணும், ஓகேங்களா. ஜென்ரல் உமன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரலில் எக்ஸரி, அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி அண்ட் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனு, டெஸ்டிடியூடோ, பிடபிள்யூடி எல்லாத்துக்கும் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்,
ஓகேங்களா? சரி ரைட். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எது வரலும் போவோம். ஓகேவா? இப்போ ஜெனரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 806 சீட் நம்ம சொல்லியிருக்கிறோம். புரியுதுங்களா? 806 சீட் போட்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால்குலேஷன் நான் ஆல்ரெடி சொன்னது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்குபை பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல பொறுத்தவரையிலும் இந்த 31% இருக்குது பார்த்தீங்களா? 31%ல 806 சீட் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, 40% சீட்டு ஓகேங்களா? இந்த ஜெனரல்ல இருக்கக்கூடிய 806ல 40% சீட் வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்க போகிறது யாருன்னா, பிசி தான் கண்டிப்பா ஆக்குபை பண்ணுவாங்க. ஏன்னா, ஒவ்வொரு வருஷமும் அதான் நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 35% பார்த்தீங்கன்னா, எம்பிசி தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 35% யார் பண்ணுவாங்க? எம்பிசி தான் வருவாங்க போகிறாங்க. அதேமாதிரி 15% வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 90% வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேட்டகரியிலே வந்துருவாங்க. பிசி, எம்பிசி, எஸ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா 90% பக்கமாக வந்துருவாங்க. மீதி இருக்கிற 10% இருக்குது பார்த்தீங்களா? இந்த 10%ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓசி, பிசிஎம் மெயினாக. ஓகேங்களா? ஓசி, பிசிஎம் வருவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சிஏவும் எஸ்டியும் வருவாங்க. புரியுதுங்களா? இந்த 10%க்குள்ள ஓசி. ஆனால் இவங்க வந்து ஓசி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் வரணும். ஜென்ரலில் மட்டும் தான் அவங்க எடுக்க முடியும். ஜென்ரல்லே டாப்பரில் வரணும். அப்போ தான் ஓசி கிடைக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம். ஓசியோட பிசிஎம் அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா? ஜென்ரலில். அப்புறம் எஸ்சிஏ, எஸ்டி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஜென்ரலுக்கு வந்து போட்டி போடுறவங்கள நம்ம இப்போ எடுத்தாகணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஜென்ரலில் நம்ம 40% சொன்னோம் பார்த்தீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? பிசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300+ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எடுத்துருவாங்க. ஓகேவா? அதேமாரி எம்பிசி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 250+, இதோட அதிகமாக போகலாம். நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். 250+ என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க. ஓகேங்களா? எஸ்சி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க ஒரு 100+ சீட் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க. ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஃபில் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல். இப்போ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஆப்ஷன் டீஸ் எல்லாமே சேர்க்கும்போது, இப்போ நம்மளுக்கு ஒரு 1வது ரேங்க்லேருந்து ஒரு 950 ரேங்க் வரலும் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலில் ஓகேங்களா? 1வது ரேங்க்லேருந்து ஒரு 950 ரேங்க் வரலும் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா, சீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரலில் சீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி. பிசியில் நம்ம எடுக்கும்போது 689 சீட் இருக்குது. இதில் நான் என்ன பண்ணிருக்கிறேன்? 689 ப்ளஸ்ஸு இதில் 300 பேர் என்ன பண்ணிடுவாங்க? ஜென்ரலுக்கு போகிறாங்க. அந்த ஜென்ரலுக்கு போகிற 300 யார்? பிசி கம்யூனிட்டி ரேங்கில் டாப்பில் இருக்கிறவங்க அங்கே போவாங்க. புரியுதுங்களா? அப்போ அடுத்த 300 பேருக்கு அப்போ கம்யூனிட்டி ரேங்கில் 300 பேர் ஜென்ரலுக்கு போயிடுறாங்க. அப்போ கீழே இருக்கிற 300 பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அந்த 300 நம்ம என்ன பண்ணணும்? இங்கே கூட்டிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் டிஸ்ன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு 100 ஆப்ஷன் டிஸ்ஸாவது வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் டிஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 100 ஆப்ஷன் டிஸ்ஸாவது வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ரேங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 1 to 1050, அதாவது பிசி கம்யூனல் ரேங்கு. பிசி கம்யூனல் ரேங்கு 1 to ஒரு 1000, 1050. ஓகேங்களா? ஸோ இந்த ரேங்க் வரலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரும். ஓகேங்களா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம எம்பிசி பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 520 சீட் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? 250 சீட்ஸ் ஜென்ரலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜென்ரலுக்கு 250 பேர் போயிட்டாங்க அப்படின்னா, இந்த எம்பிசிலேருந்து தான் இந்த கம்யூனல் ரேங்கில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் டாப்பர் வந்து 250 பேர் அங்கே போகிறாங்க. அப்படிங்கும்போது கீழே இருக்கிற 250 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ப்ளஸ் ஒரு 100 வேக்கன்ஸ் ஆப்ஷன் டிஸ்ன்னு வச்சுட்டா கூட நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கம்யூனல் ரேங்கு 1லேருந்து ஒரு 850. ஓகேங்களா? 1லேருந்து ஒரு 850 ரேங்க் வரலும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேகன்சிஸ்க்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த 2600 வேகன்சிஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு 850 ரேங்க் வரலும் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 390 சீட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டிஸ்ன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ 100ங்கிறது ஒரு 75ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 75ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனல் ரேங்க் 1லேருந்து 600 ரேங்க் வரலும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ.
பிசிஎம் சொல்லிடலாம். பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா 91 இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் அவங்க ஜென்ரலுக்கு போகிறவங்க ப்ளஸ் ஆப்சன்டேஜ் ஆகிறவங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு 1லேருந்து 130 ரேங்க் வரல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சேஃப்டியான ரேங்கு. புரியுதுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ. ஓகேவா. எஸ்சிஏவை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா 78 சீட் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு போகிறவங்க ப்ளஸ் ஆப்சன்டேஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 1லேருந்து ஒரு 120 ரேங்க் வரல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ வந்து சேஃப். இப்போ நான் சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் இப்போ இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸுக்கும் ப்ளஸ் ஜேஏவுக்கு மட்டும். இதில் டைப்பிஸ்ட்டோ ஸ்டெனோவோ எதுவுமே கிடையாது. ஜேஏ மட்டும்தான். ஓகேவா. இதெல்லாம் சேர்த்து இதுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா. எஸ்டி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 1% 26 சீட்டு. ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வந்து ஜென்ரல் கோட்டாவுக்கு போகிறவங்க ப்ளஸ் ஆப்ஷன்டிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to ஒரு 45 ரேங்க் வரலும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனல் ரேங்க். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கம்யூனல் ரேங்க். புரியுதுங்களா. பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க் வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேவா. இந்த ஜென்ரல் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் ரேங்க் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஜென்ரல் மட்டும்தான் நீங்கள் ஓவரால் ரேங்க் 1லேருந்து 950 ஓவரால் ரேங்கில் இருக்கணும். அது கம்யூனிட்டி ரேங்கோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓவரால் ரேங்கில் இருக்கணும் ஜென்ரலில். மற்ற கம்யூனிட்டிக்குள்ளே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் நான் சொன்னேன் இதெல்லாம் கம்யூனிட்டி ரேங்க். ஓகேங்களா. இதெல்லாம் என்னது கம்யூனிட்டி ரேங்க். புரியுதுங்களா. ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்கில் இருந்தாவே வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் இப்படி தான் இந்த வேகன்சிஸ்க்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.